டிடிஎஃப் வாசனுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்த அவருடைய ஃபாலோவர்ஸ்காலால் தான் அவர் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாரு. தன்னுடைய இயலாமையாலையும் தற்குறித்தனத்தாலையும் இன்னும் எத்தனை விஷயங்கள்ல அவர் மாட்ட போறாரு அப்படிங்கிறத அவர் கண்டிப்பா இப்போ வரைக்குமே உணர்ந்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. திருப்பதி தேவஸ்தானம் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடும் போது இது ஒரு கேவலமான செயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழகத்தில் இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ரெண்டு வார்த்தையுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தமிழகத்தில் பிராங்க் வீடியோக்கள் செய்வதற்கு தடை இருக்கு. அதை மீறியும் சில யூடியூப்ல இருக்கக்கூடிய நபர்கள் பிராங்க் வீடியோன்ற பேர்ல சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில டிடிஎஃப் வாசன் வந்து சேர்ந்திருக்காரு. மற்றவங்க பிராங்க் பண்றதே தப்பு, நான் அதை லைக் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் பார்த்து ரசிப்பேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.